நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முந்தின நடந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸ் அந்த கொஷின் பேப்பரோட அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். எதுக்கு வந்து நம்ம அனாலிசிஸ் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா எந்தெந்த கொஷின்ஸ் வந்து எந்தெந்த புக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது நமக்கு ஒரு டவுட் வரும்ல, இப்போ நம்ம வந்து புக்கை படிக்கிறோம், புது புக்கை படிக்கிறோம், பழைய புக்கை படிக்கிறோம், நம்ம படித்ததெல்லாம் வந்து பண்ணால் அந்த 100 கொஷினை நம்ம கவர் பண்ணிட முடியுமா, இல்லை வெளியிலேருந்து கேட்குறாங்களா, இல்லை உள்ளேருந்து மட்டும் தான் கேட்குறாங்களா அப்படிங்கிறது நமக்கு எப்போ ஒரு தெளிவு வரும்னா அந்த கொஷின் ஒரு அனலைசிஸ் வச்சு மட்டும் தான் நமக்கு அந்த தெளிவு வரும். ஓகேங்களா? அப்போ நம்ம புது புக்லேருந்து எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க, பழைய புக்லேருந்து எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க, சிறப்பு தமிழ்லேருந்து எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க, அவுட் ஆஃப் த புக்ஸ்லேருந்து எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க, இப்படி இதெல்லாம் நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அது தெரியும். ஓகேங்களா? வாங்க அந்த அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா இப்போது புது புத்தகத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 43 கொஷின்ஸ் வந்திருக்கு. பழைய புத்தகம் ஓல்டு புத்தகத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 19 to 21 19லேருந்து 21 கொஷின் வந்திருக்கு. சிறப்பு தமிழில் பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பில் கொஞ்சம் நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க. ஒரு 6 to 7 கொஷின் கேட்டிருக்காங்க. 12ஆம் வகுப்பில் வந்து ஒரு 2 கொஷின் 2 to 3 கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா புக் டேட்டாலேருந்து மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் இருந்து ஒரு 71 கொஷின் கேட்டிருக்காங்க. அதாவது 71 to 73 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அவுட் ஆஃப் த புக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. மித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா அகர வரிசை, அப்புறம் வந்து படித்ததை வச்சு ஜென்ரலாக கேட்குறது. இப்போ 4 இடத்துல இருக்கும், அதை ஜென்ரலாக எடுத்து போட்டு பொறுத்துக்களை கேட்குறதோ அந்த மாதிரி கேட்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 to 30 கொஷின்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நீங்கள் என்ன தான் வந்து நீங்கள் புது புத்தகத்தை வந்து கரைச்சி குடிச்சிருந்தாலுமே நீங்கள் 40 to 43 கொஷின்ஸ் தான் போட முடியும். பழைய புத்தகம் படிச்சிருந்தா ஒரு 19லேருந்து 20 கொஷின் போட்டுருக்கலாம். சிறப்பு தமிழ்லேருந்து ஒரு 6 to 7 கொஷின், 12ஆம் வகுப்பில் ஒரு 2-3 கொஷின், மொத்தமாக பார்த்தீங்கன்னா சிறப்பு தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 கொஷின்லேருந்து 8 கொஷின் கேட்குறோம் 11th 12th. ஓகேங்களா? அப்போது நீங்கள் இதில் பழைய புத்தகம் புது புத்தகம்னு சொல்லிட்டு ஓப்பனாக பார்த்துட்டோம். இப்போ இதில் புது புத்தகத்துலேருந்து வெயிட்டேஜ் வந்து எதில் கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா புது புத்தகத்தில் வெயிட்டேஜ் வந்து 10th நிறைய கொடுக்குறாங்க. 10th வந்து பார்த்தீங்கன்னா 10th வந்து ஒரு 12-13 கொஷின் கேட்குறாங்க. 9th வந்து அதே மாதிரி 9th வந்து வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும். 9th 10th. ஓகேங்களா? அதே மாதிரி ஓல்டு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 9th 10th. ஓகேங்களா? அப்புறம் இந்த இலக்கணம், அந்த அகர வரிசைப்படுத்துக, அப்புறம் வந்து மரபு பிழை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புது புத்தகத்தில் 8th கொஞ்சம் கேட்குறாங்க. 8th கொஞ்சம் கேட்குறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் அனாலிசிஸ். நீங்கள் என்ன தான் வந்து புது புத்தகத்தை மனப்பாடம் பண்ணிங்கனாலும் பழைய புத்தகத்தை படிச்சிங்கனாலும் சிறப்பு தமிழும் படித்து ஆகணும். ஏன்னா சிறப்பு தமிழ்லேருந்து கொஷின்ஸ் நிறைய கேட்குறாங்க. ஏன்னா வந்து காம்படிஷன் ரொம்ப ரொம்ப ஹெவி ஆயிடுச்சு. அதனால் இப்படியாவது ஃபில்டர் பண்ணோங்கிறதுக்காக கொஷின்ஸ் அங்கங்கேருந்து எடுக்கிறாங்க. கொஷின்ஸ் ஆனால் வந்து அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா கொஷினோட தமிழை பொறுத்த வரைக்கும் கொஷினோட டைப் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸி தான், ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. கொஷின்ஸோட செட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. ஆனால் அதை எடுத்த விதம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலேருந்து எடுத்ததுனால எல்லாரும் படிச்சிருக்க முடியாது. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு படி என்னும் வேர் சொல்லின் தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்று எழுதுக. இது எந்த புக்கிலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ். 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் பேஜ் நம்பர் 153 இந்த கொஷின்ஸ் இருக்கு. அதாவது எங்க பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் கொஷின் உங்களுக்கு தெரியுமா, அதில் வந்து ஒரு வேர் சொல்லிலிருந்து எண்ணற்ற சொல் வடிவங்களை சொல்லாக்கங்களை உருவாக்க இயலும். இந்த கொஷின்ஸ் வந்து இது இருக்கு. படி என்னும் வேர் சொல்லிலிருந்து நமக்கு என்ன கொடுத்துட்டோம்னா இதுலேருந்து ஒரு ஆப்ஷனை எடுத்து இதை எடுத்து நமக்கு வந்து ஆப்ஷனில் வச்சுட்டான், 4 ஆப்ஷனில் ஒன்று வச்சுட்டான். இப்போ படி என்ன வேர் சொல்லிலிருந்து, அதாவது இந்த படிப்பேனில் வந்து பார்த்தீங்கன்னா வேர் சொல் எது அப்படின்னா ஏவலாம் அமையணும். அப்போ படிங்கிறது தான் ஏவலாம் அமையுது. ஓகேங்களா? அப்போ நமக்கு இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்று. அதாவது எதிர்காலம் காட்டணும் அப்படின்னா இப்போ இந்த படிக்கிறேன்
இந்த படிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நிகழ்காலம். ஓகேங்களா, இது படித்தேன் அப்படி பார்த்தீங்கன்னா இது இறந்த காலம். படிப்போம் இது தன்மை ஒருமையே கிடையாது. ஓகேங்களா, தன்மை ஒருமையே கிடையாது. அப்போ இது தப்பு, இது தப்பு, இதுவும் தப்பு. ஓகேங்களா, படிப்போம்ங்கிறது தன்மை ஒருமையே கிடையாது. ஓகேங்களா, அப்போ படிப்பேன் ஃபியூச்சர்ல படிப்பேன் எதிர்காலத்துல. ஓகேங்களா, அப்போ எதிர்காலம் காட்டும் வினை மட்டும் எழுதுக அப்படின்னா நமக்கு என்ன ஆப்ஷன்? படிப்பேன். ஓகேங்களா, அடுத்து ஓரெழுத்து ஒழுமொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து விடையை தெரிவு செய்க. இது வந்து எந்த புக்ல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 7th செகண்ட் டேர்ம், அதாவது 7th செகண்ட் டேர்ம் புக்ல பேஜ் நம்பர் 40 இருக்கு. பேஜ் நம்பர் 40 இருக்கு, வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அதுல இருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா கரெக்டா பாருங்க, இந்த கடைசியில இந்த பை, அது கீழே இருக்கிற இந்த மே, அப்புறம் கடைசிக்கு வந்தான் வை புல் தூ உன், இந்த நாளத்தையும் எடுத்து பொறுத்துக்களை வச்சுட்டான். ஓகேங்களா, அப்ப இங்க வருவோம். என்ன மாமா, பைனா என்ன சொன்னா? பைனா இளமை. ஓகேங்களா, மேனா அன்பு, வைனா புல், தூனா உன். ஓகேங்களா, அப்ப இது மேட்ச் பண்ணீங்கன்னா 4 3 2 1. ஓகேங்களா, 4 3 2 1 இது மேட்ச் பண்ணீங்கன்னா ஆப்ஷன் டி இதுதான் சரியான ஆன்சர். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு இத்தொடரில் குமரி என்னும் மூலிகை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குமரி கண்டம் நோய்க்கு கிடையாது, குமரி கண்ட நோய்க்கு. குமரி பார்த்த ஒரு பொண்ணு வந்து நம்மளை பார்க்குறா அப்படின்னா அந்த குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப அந்த குமரி கொடுனா என்ன? இப்போ இந்த குமரிங்கிறது வந்து எந்த மூலிகையை குறிக்குது? ஓகேங்களா, இப்போ இது எந்த புக்ல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இது எங்கன்னு கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா 9th பழைய புக்ல பேஜ் நம்பர் 80 இருக்கு, எடுத்து பார்த்துக்கோங்க. இதுல கற்றாழைக்கு குமரி என்னும் வேறு பெயர் உண்டு. ஓகேங்களா, பெண்களின் கருப்பை சார்ந்த நோய்களை நீக்குவதனால் குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு என்னும் வழக்கம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக் டேட்டா அப்படியே இருக்குங்க. குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இது புக்ல இருக்கு. பழைய ஓல்டு புக் 9th பேஜ் நம்பர் 80 இருக்கு, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, குமரி என்றால் என்ன மூலிகை? கத்தாழை. ஓகேங்களா, இப்போ இது அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பொறுத்துக. இது வந்து பார்த்தீங்கன்னா அன்னை முத்துலட்சுமி, மூல ராமாமிர்தம், பண்டித ரமாபாய், மலாலா, இதை வந்து பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க. இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு புது புத்தகம் பேஜ் நம்பர் 126 127 அந்த ரெண்டு பேஜஸ்ல இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து நமக்கு வந்து சில டைம் கன்ஃபியூஸ் ஆகும். அன்னை முத்துலட்சுமி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தேவதாசி ஒழிப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. ஓகேங்களா, ஆனா இப்போ இங்க புற்றுநோய் மருத்துவமனை அப்படின்னு நீங்க பார்க்கும்போது டவுட் வரும். ஏன்னா அன்னை முத்துலட்சுமி வந்து புற்றுநோய் மருத்துவமனை ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க, அவ்வை இல்லம் அதுவும் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, அப்ப அன்னை முத்துலட்சுமி புற்றுநோய் மருத்துவமனைக்கு நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா மூலரமம் வந்து எதுக்கு வருவாங்க அப்படின்னு டவுட் வரும். அவங்க வந்து தேவதாசி ஒழிப்பு சட்டத்திற்கு துணை நின்றவங்க. ஓகேங்களா, அப்ப அவங்களுக்கு அது வரும். ஓகேங்களா, இங்க பாருங்க, அன்னை முத்துலட்சுமி புற்றுநோய் மருத்துவமனை. ஓகேவா, அடுத்து மூலூர் ராமாமிர்தம் தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர். ஓகேங்களா, அடுத்து பண்டித ரமாபாய் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? பெண் சமூக தன்னார்வலர். ஓகேங்களா, அவங்க சமூக தன்னார்வலர். ஓகேங்களா, இது 3 மேட்ச் பண்ணீங்கனாலே ஆன்சர் போட்டுடலாம். ஓகேங்களா, இதுக்கு என்ன ஆன்சரு? 4 1 2. மலாலா வந்து பெண் கல்வி, பாகிஸ்தானோட பெண் கல்விக்காக போராடி இருப்பாங்க. ஓகேங்களா, அப்ப 4 1 2 3. ஓகேங்களா, இது மேட்ச் பண்ணீங்கன்னா ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கியத்தில் ஆலவாய் என்னும் பெயர் இவ்வூருக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஊர் சொல்றாங்க? ஆலவாய்ங்கிறது இந்த இருக்கிற 4 ஆப்ஷன்ல எந்த ஊருக்கு பொருந்தும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த டேட்டா எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு பழைய புத்தகம் டேர்ம் 2ல பேஜ் நம்பர் 24 இருக்கு. இதுல முதல்ல ஆலவாய்னா என்னன்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆலவாய்னா முதல்ல விஷமுள்ள பாம்பு.
ஓகேங்களா. ஆலவாய்னா விஷமுள்ள பாம்பு. ஓகேங்களா. அப்ப மதுரைக்கு ஆலவாய் என்னும் பெயர் அமைந்ததாக திருவிளையாடற் புராணம் கூறுகிறது. ஓகேங்களா. இப்போ இதுல ஒரு கதை இருக்கும், அந்த கதையெல்லாம் நமக்கு வேண்டாம். அந்த ஆலவாய் அப்படிங்கிறது பாம்பு. இந்த பாம்போட பேர் வந்து யாருக்கு எந்த ஊருக்கு பொருந்தும் அப்படின்னா மதுரைக்கும் பொருந்தும். ஓகேங்களா. அடுத்து, ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டவர் யார்? இது வந்து பாத்தீங்கன்னா தேசியம் காத்த செம்மல் முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு சொல்லிட்டு 7ஆம் வகுப்பு ஃபர்ஸ்ட் டேர்ம் பேஜ் நம்பர் 59 விடுதலை போராட்டத்தில் பங்கு, அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அடலையம் பண்ணி கொடுத்திருப்பான். மேலும் வாய்ப்பூட்டு சட்டம் பலமுறை அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது. இந்த லைன் மார்க் பண்ணிட்டு அடுத்து இதுல மார்க் பண்ணிட்டா அதுல இப்படிதான் தெரியுதுடா. இப்படி இருந்தா ஒரு மாதிரி இருக்குதா கிட்ட வந்தா. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா, ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டவர் யார்? இந்த கொஸ்டின் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு ஃபர்ஸ்ட் டேர்ம் பேஜ் நம்பர் 59 இருக்கு. தேசியம் காத்த செம்மல் முத்துராமலிங்க தேவர் அப்படிங்கிற ஒரே நடை பாடத்துல இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலமாக மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று அவருக்கு தடை விதித்தது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வாய்ப்பூட்டு சட்டம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஹைலைட் பண்ணியே கொடுத்துருப்பாங்க புத்தகத்திலேயே. வட இந்தியாவில் யாருன்னு பாத்தீங்கன்னா பாலகங்காதர திலகர். இதை வந்து மேபி அடுத்த குரூப் 2 இல்ல அடுத்த குரூப் 4 இல்ல ஏதாவது ஒரு டிஎன்பிசி கொஸ்டின்ல அடுத்து கேட்கலாம். வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடாதுன்னு சொன்னா ஆங்கில சட்டம் போட்டது யாரு அப்படிங்கன்னா பாலகங்காதர திலகர். இந்த கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர். ஓகேங்களா. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து முத்துராமலிங்கனார். ஓகேங்களா. ஆப்ஷன் சி. அடுத்து, சீரா புராணம் இவருடைய உதவியால் நிறைவுற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா அபுல் காசிம். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு புது புத்தகம். ஓகேங்களா. பேஜ் நம்பர் 125 இருக்கு. ஓகேங்களா. இப்போ இதுல என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புக்ல அபுல் காசிம் மரைக்காயர் அப்படின்னு இருக்கும். ஆனா அந்த மரைக்காயரை மறைச்சிட்டு வெறும் அபுல் காசிம் மட்டும் தான் வந்து டி ஆப்ஷன்ல கொடுத்துருக்கான். ஓகேங்களா. இந்த நூலை முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா உமர் புலவர் இறந்துருவாரு சீரா புராணத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடியே. அதுக்கப்புறம் வந்து அதுல கண்டினியூஷனா வந்து அபுல் காசிம் மரைக்காயர் எழுதியிருப்பாரு. இப்போ இந்த புக்ல வந்து பாத்தீங்கன்னா பனி அகமது மரைக்காயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஆனா நீங்க வந்து ஓல்டு புக்ல பாத்தீங்கன்னா அபுல் காசிம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அடுத்து, 2 அடிகள் கொண்ட எதால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கன்னி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு புது புத்தகம் இந்த தெரிந்து தெளிவோம் பேஜ் நம்பர் 11 இருக்கு. ஓகேங்களா. இது கரெக்டா பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கன்னி என்பது எல்லாத்துக்குமே தெரியும், 2 அடிகளா தொடுக்கப்படுவது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஆனா இது எதுகையால் தொடுக்கப்படுமா மோனையால் தொடுக்கப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு எக்ஸாம் ஹால்ல. இது கண்டிப்பா எதுகையால் தொடுக்கப்படுவது தான் கன்னி. ஓகேங்களா. அப்போ இதோட ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் பி, எதுகை. ஓகேங்களா. எதுகையால் தொடுக்கப்படுவது தான் கன்னி. அடுத்து, கீர்த்தனை டேஷ் வகைகள் ஒன்றாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். இது எந்த புக்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு புத்தகத்தில் இருக்கு. சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று கீர்த்தனை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்கான். சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று கீர்த்தனை. இப்போ நீங்க எல்லாரும் என்ன போட்டிருப்பீங்க, கீர்த்தனைன்றது பக்தி இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மேபி அங்க யோசிச்சிருக்கலாம் எக்ஸாம் ஹால்ல. ஆனா இது தப்பு. சிற்றிலக்கியம் அதாவது என்னன்னா 96 வகை சிற்றிலக்கிய வகைகள் வந்து மொத்தம் 96 வகைகள். அதாவது பிள்ளைத்தமிழ், உலா, பரணி, தூது, பல்லு, இந்த மாதிரி 96 வகை சிற்றிலக்கியங்கள் இருக்கு. அதுல இந்த கீர்த்தனையும் ஒன்று. ஓகேங்களா. அடுத்து, எழுத்து வகை அறிந்து பொறுத்துக அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்டிருக்காங்க. இது வந்து இலக்கணத்துல இருந்து கேட்டிருக்காங்க. இயல், புதிது, ஆரணி, வரம். இது எதுல இருந்து கேட்டிருக்காங்கன்னா 9ஆம் வகுப்பு புது புத்தகம் பேஜ் நம்பர் 170 இருக்கு. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதை நீங்க பொறுத்துனீங்கன்னா 2413 ஆன்சர். ஓகேங்களா. இப்போ இயலுங்கிறது இது உயிர், இது மெய். ஓகேங்களா. உயிர் முதல் மெய் ஈறு. ஓகேங்களா. 2. அடுத்து புதிது, இது வந்து பூ, மெய் முதல் உயிரீறு. அப்ப 24. அப்ப இப்போ பொறுத்துனீங்கன்னா 2413. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர்.
அடுத்து தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கால்டுவெல், தேவநாய பாவனர், மாப்போசி, ஊவேசா. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு புது புத்தகம் பேஜ் நம்பர் 8. பேஜ் நம்பர் 8ல இருக்கு. அதாவது உரைநடை, தமிழ்ச்சொல் வளம் உரைநடையில இருக்கு. தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார் அப்படின்னு இந்த டேட்டாவே அப்படியே கேட்டிருக்காங்க. மேபி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரி முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் யாருன்னு அடுத்த இதில் கேட்கலாம். இல்லைன்னா உலக தமிழ் கழகத்தை நிறுத்தி அது தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா, எக்ஸ்பெக்டட் ஃபியூச்சரில். ஓகேங்களா, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சொல்லாட்சியில் உச்சம் தொட்டவர் யாருன்னா தேவநேய பாவாணர். ஓகேங்களா, ஆப்ஷன் பி. அடுத்து தமது தமிழ் கட்டுரையின் வழியாக தமிழை உயர்தனி செம்மொழி என்று பெருமைப்படுத்தியவர் யார்? ஓகேங்களா, இது எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு பழைய புத்தகம் பேஜ் நம்பர் 21 இருக்கு. அதாவது பரிதிமார் கலைஞர் தான் வந்து இதை சொல்லியிருப்பாரு. அதாவது எப்படின்னா செந்தமிழ் சொல்லிட்டு ஒரு இதழில் உயர்தனி செம்மொழி பற்றின டாபிக், அதாவது டாபிக் என்னன்னா உயர்தனி செம்மொழி. அந்த டாபிக்ல வந்து பார்த்தீங்கன்னா தமிழை உயர்தனி செம்மொழி என்று முதலாக நிலைநாட்டியவர் யாருன்னா பரிதிமார் கலைஞர். அப்ப ஆப்ஷன் டி. ஓகேங்களா, 10ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இருக்கு. அடுத்து இலக்கண குறிப்பு, வெண்கொடி இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நமக்கு தெரியும், வெண்மை கூட்டல் கூடிய. ஆனால் எங்கிருந்து எடுத்திருக்காங்க நமக்கு தெரியணும்ல. இது வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு பழைய புத்தகம் புறநானூறு செய்யுள்ல இருந்து இலக்கண குறிப்புல இருந்து கேட்டிருக்காங்க. வெண்கொடை பண்புத்தொகை, இது பிரிச்சா மை விகிதி வந்தா இது பண்புத்தொகை. அடுத்து சிரிங்கிபேரம் நகரில் வாழும் தலைவன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிரிங்கிபேரம் நகரில் வாழும் தலைவன் யாரு? இது வந்து எங்க இருக்கு பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு பழைய புத்தகம் பேஜ் நம்பர் 58. ஓகேங்களா, இது எந்த பாடல்னா கம்பராமாயண பாடல் குகப்படலம். ஓகேங்களா, கம்பராமாயண பாடல் குகப்படலம். அப்ப இந்த இருக்கு பாருங்க, அலைகளை உடைய கங்கை கரையின் பக்கத்தில் உள்ள சிரிங்கிபேரம். ஓகேங்களா, சிரிங்கிபேரம் என்னும் நகரில் வாழும் தலைவன் குகன். ஓகேங்களா, அப்ப அது யாரை குறிக்குது? சிரிங்கிபேரம் என்ற நகரில் வாழும் தலைவன் யாரு? குகன். ஓகேங்களா, பழைய புக்ல கம்பராமாயண பாடல் குகப்படலம். ஓகேங்களா, அடுத்து அனகன் என்ற சொல் யாரை குறிப்பதாகும்? ஓகேங்களா, அனகன் என்ற சொல் யாரை குறிப்பதாகும்? இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு புது புத்தகம். ஓகேங்களா, சொல்லும் பொருளும்ல அனகன் என்றால் ராமன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொருளும்ல இருக்கு. சொல்லும் பொருளும் ஒரு கொஸ்டின் கேட்கணுங்கிறதுக்காக இதுவும் கேட்டிருக்கான். இதுவும் எந்த பாடலும் பாத்தீங்கன்னா இதுவும் கம்பராமாயணம் தான். ஓகேங்களா, கம்பராமாயணம் தான். அனகன் என்ற சொல் யாரை குறிக்கும்னா ராமன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அனகன் என்ற சொல்லும் ராமனை தான் குறிக்கும். அமலன்னாலும் ராமன் தான். ஓகேங்களா, அமலன் என்றாலும் ராமன் தான். அடுத்து நிழல் போல தொடர்ந்தான், இது எவ்வகை ஓமை? ஓகேங்களா, இது எவ்வகை ஓமை அப்படின்னு கேட்கிறாங்க. இது வந்து எந்த புக்கில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம், 11ஆம் வகுப்பு தமிழ்ல புது புத்தகத்துல பேஜ் நம்பர் 111. ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா மெய் ஓமை. மெய்னாலும் வடிவம்னாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா, இது கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். மெய் ஓமைனாலும் வடிவ ஓமைனாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா, அதே வந்து பாத்தீங்கன்னா இது புக் பேக்ல இருக்கு. அந்த கடைசியில கொடுப்பாங்கல்ல, அதுல வந்து நிழல் போல தொடர்ந்தால் இவ்வகை ஓமைங்கிறது புக் பேக் கொஸ்டினே. இது 11ஆம் வகுப்பு புது புத்தகத்திலே இருக்கு. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா வடி ஓமை தான். கரெக்ட் தான். நிழல் போல தொடர்ந்தானுங்கிறது ஒரு வடிவம் தான். ஏன்னா வந்து அந்த நிழல் வந்து நம்ம கூடவே தொடரும். அது ஒரு வடிவம், அது ஒரு 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 டிராயிங் மாதிரி தானே, அது ஒரு வடிவம் தானே, அதுக்கு நம்ம கூடவே வருதுங்க இல்லையா, அதனால வந்து வடிவ ஓமை. பின்வரும் ஓமையின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல வந்து எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. எதையும் கேட்காதவர் எடுத்து வளர்ப்பவரின் பிள்ளை, யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர், எடுத்து வளர்ப்பவரின் சொல்லி கேட்பவர். இது எந்த புக்கில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு பழைய புத்தகம் பேஜ் நம்பர் 122 இருக்கு. ஓகேங்களா, எடுப்பார் கைப்பிள்ளை இங்க பாத்தீங்களா அப்படியே இருக்கு, கொஸ்டின்ல கேட்டு வச்சிருக்கான். தன் சிந்தனையின்றி சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பவர் தான் வந்து எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர், ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேங்களா, அடுத்து அப்துல் நேற்று வருவித்தான் எவ்வகை வாக்கியம் என்பதை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே
9th புக்கு புது புத்தகத்தில் பேஜ் நம்பர் 20ல் பயன்பாடு தொடர்களில் அப்துல் நேற்று வந்தான், அப்துல் நேற்று வருவித்தான். அப்துல் நேற்று வந்தானுங்கிறது தன்வினை. நமக்கு என்ன கேட்டிருக்கான்? அப்துல் நேற்று வருவித்தான் அப்படின்னா அப்துல்லை யாரோ வர வச்சிருக்காங்க, அப்ப பிறவினை. ஓகேங்களா? அப்துல் நேற்று வருவித்தானுங்கிறது எவ்வகை வாக்கியம்? பிறவினை. ஓகேங்களா? பி ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்து, பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இனியான தமிழ் சொல்லி தெரிவு செய்க. இது எந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ரினைசன்ஸ் 10ஆம் வகுப்பு புது புத்தகம் பேஜ் நம்பர் 200. ஓகேங்களா? ரினைசன்ஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி. பத்தாம் வகுப்பு பேஜ் நம்பர் 200 புது புத்தகம். பிழையான இணையை கண்டறிக. ஓகேங்களா? இது எந்த புத்தகத்தில் இருக்கும் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு புது புத்தகம் பேஜ் நம்பர் 141. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும் இருக்குங்களா? இதுல வந்து ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னா நீண்ட காலமாக இருப்பது. ஓகேங்களா? கல்லில் நார் விரித்தல் இயலாத செயல். கம்பி நீட்டுதல்னா விரைந்து வெளியேறுதல். காலல் நீர்னா இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது. அப்ப கண்ணை மூடிக்கொண்டு அப்படின்னா கண்ணை மூடிட்டே வேலை செய்வியா அப்படின்னு கேட்பாங்க, ஆராய்ந்து பாராமல். ஓகேங்களா? அப்ப கல்லில் நார் உரித்தல் என்பது, அதாவது நார் எதுல உரிப்பாங்க? தென்னை மட்டையில உரிப்பாங்க, பனை மட்டையில உரிப்பாங்க, வாழை மட்டையில உரிப்பாங்க. கல்லில் எப்படிங்க நார் உரிக்க முடியும்? அப்ப அது இயலாத காரியம், இயலாத செயல். ஓகேங்களா? அப்ப கல்லில் நார் உரித்தல் என்பது இயலாத செயல். ஓகேங்களா? அப்ப கல்லில் நார் உரித்தல் தான் இங்க தவறு. ஓகேங்களா? பிழையான இணை அப்படின்னா ஆயிரங்காலத்து பயிர் நீண்ட காலம் இருப்பது கரெக்ட். காணல் நீர் இல்லாத ஒன்று இருப்பது போல இருக்கும் ஆனால் இருக்காது. கம்பி நீட்டுதல் விளைந்து வெளியேறுதல். ஓகேங்களா? அப்ப தப்பா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆராய்ந்து பாராமல். கல்லில் நார் உரித்தல் தான் தப்பு. ஆப்ஷன் ஏ. அடுத்து, ஒரு பாடல் வரி கொடுத்துட்டு இது யார் எழுதியிருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறைய பொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றுகிறே. இப்பாடல் அடிகளை இயற்றியவர் எந்த சித்தர் ஆவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் பேஜ் நம்பர் 17 இடைக்காட்டு சித்தர் பாடல்ல அப்படியே இருக்கு. இந்த பாடல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கடைசி 2 லைன் மட்டும் எடுத்து கேட்டாங்க. இந்த கடைசி 2 லைன், எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறைய பொருளை அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 லைன் எடுத்து போட்டு இதை எழுதிய சித்தர் யார் அப்படின்னு கேட்டா இடைக்காட்டு சித்தர். ஓகேங்களா? அடுத்து, திருப்பல்லாண்டு பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கான். இது எந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் பேஜ் நம்பர் 32. அதாவது 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கு. ஆழ்வார்கள் பத்தி கேட்டிருக்காங்க. அதாவது எந்த ஆழ்வார்னு கேட்டிருக்காங்க. இது 12 ஆழ்வார்கள்ல 8வது ஆழ்வாராக இருக்கிற பெரிய ஆழ்வார். ஓகேங்களா? பெரிய ஆழ்வார் தான் பார்த்தீங்கன்னா திருப்பல்லாண்டும் பெரிய ஆழ்வார் திருமொழியும் எழுதியிருப்பாரு. ஓகேங்களா? அப்ப திருப்பல்லாண்டு எழுதியது யாரு? பெரிய ஆழ்வார். 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ்ல இருக்கு. ஓகேங்களா? அடுத்து, தர்மசேனர், அப்பர், வாகீசர் என்னும் பெயர்களை கொண்ட சைவ அடியார் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது எந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு படை புத்தகம். ஓகேங்களா? தேவாரம்ங்கிற டாபிக்ல அதாவது போன குரூப் 2 அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசு எந்த ஊரில் பிறந்தவர்னு கேட்டிருக்காங்க. திருவாமூர். இப்போ என்ன கேட்டான்னா தர்மசேனர், அப்பர், வாகீசர் வேறு பெயர்கள் யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டான். இது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர் தான். ஓகேங்களா? இவரது தொண்டு என்ன தொண்டு? நெறி தொண்டு. ஓகேங்களா? சாரி, இவரது நெறி எந்த நெறி? தொண்டு நெறி. அப்ப இதுக்கு ஆப்ஷன் என்ன? திருநாவுக்கரசர். ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? அடுத்து, தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எந்த புக்குன்னு பார்த்தீங்கன்னா 8th புது புத்தகம் பேஜ் நம்பர் 169 இருக்கு. திருமந்திரம், அதாவது 12 திருமுறைகள்ல 10ஆம் திருமுறையா இருக்குது. இது திருமூலர் எழுதிய திருமந்திரம் 10ஆம் திருமுறை. ஓகேங்களா? அதுல வந்து நம்ம திருமூலர் எழுதிய பாடல்கள் எத்தனை பாடல்கள் இருக்குன்னா மொத்தமா திருமந்திரம் 3000 பாடல்களை கொண்டது. மொத்தமா எத்தனை பாடல்கள் இருக்கு? 3000 பாடல்கள் இருக்கு. அதனாலதான் இது இதோட சிறப்பு பேர் என்னன்னா தமிழ் 3000 அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. 10ஆம் திருமுறை திருமூலர். ஓகேங்களா? அப்ப தமிழ் 3000 என்பது யார் எழுதினது? திருமூலர். இன்று நாம் உணர்கின்றோம் தம்பி, எத்தனை இன்னல்களுக்கிடையே தள்ளப்பட்டிருப்பினும் இந்த பொங்கற் பொது நாளில் மட்டும் நமக்கு ஒரு மகிழ்வு என்று உரையாடியவர் யாருன்னா இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு
பழைய புத்தகம், அண்ணாவோட கடிதம், தம்பிக்கு எழுதியது. ஓகேங்களா, அதுலேருந்து இந்த இதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டை சொல்லி யார் எழுதுனான்னு கேட்டான். இதுலேயே வந்து இன்னொரு கூற்று சொல்லி அதை யார் எழுதுனான்னு சொல்லிட்டு இந்த ஒரே டாப்பிக்கில் 2 கொஸ்டின். ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா தான் ஆன்சர். எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு பழைய புத்தகம், பேஜ் நம்பர் 94 இருக்குது. ஓகேங்களா, இப்போ இதுக்கு அறிஞர் அண்ணா தான் ஆன்சர். அடுத்து, சென்ட்ரியூ மற்றும் லிமரிக்கு என்ற புதிய வடிவங்களில் தமிழ் கவிதைகள் தந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு புது புத்தகம், பேஜ் நம்பர் 9. இங்கே பாருங்க, ஹைக்கூ, சென்ட்ரியூ, லிமரிக்கு என புது வடிவங்களில் கவிதைகளை வெளியிட்டுள்ளார் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு தமிழன்பன். ஓகேங்களா, இதில் சென்ட்ரியூ, லிமரிக்கு மட்டும் கேட்டிருக்கான், ஹைக்கூன்னு கேட்கல. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் ஈரோடு தமிழன்பன். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா, அடுத்து, பாவலர் மணி என்ன பட்டம் பெற்றவர் யாருன்னா நமக்கு தெரியும், கவிஞர் வாணிதாசன் தான். ஓகேங்களா, இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு புது புத்தகம், பேஜ் நம்பர் 25 இருக்கு. இங்க இருக்கு பாருங்க, கவிஞர் பாவலர் மணி. இதுல இந்த பாவலர் மணியை மட்டும் எடுத்து கேட்டா, பாவலர் மணி என்னும் சிறப்பு பெயரை கொண்டவர் யார் அப்படின்னு கேட்டா யாருன்னா வாணிதாசன். அடுத்து, வழக்கறிஞராக பணியாற்றிய தமிழ் கவிஞர் யார் அப்படின்னு கேட்டான். இது எங்க தான் இருந்து கேட்டிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு புது புத்தகத்திலே இருக்கு, பேஜ் நம்பர் 216. என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா நா. பிச்சமூர்த்தி. ஓகேங்களா, இங்கே முதல்ல இருக்கு பாருங்க, நா. பிச்சமூர்த்தி தொடக்க காலத்தில் வழக்கறிஞராகவும் பின்னர் இந்து சமய அறநிலைய பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றினார். ஓகேங்களா, நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா இது ரெண்டுமே கேட்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், கேட்கறதா இருந்தா. ஆனால் இதை மட்டும் கேட்டான், வழக்கறிஞராக பணியாற்றியவர் யார். ஓகேங்களா, யாருன்னு பார்த்தீங்கன்னா நா. பிச்சமூர்த்தி. அடுத்து, பிசிராந்தையர் என்னும் நாடக நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எங்கேருந்து கேட்டிருக்காங்க, பாவேந்தர் பாரதிதாசன். ஓகேங்களா, இது 9ஆம் வகுப்பு புது புத்தகம், பேஜ் நம்பர் 132. 9ஆம் வகுப்பு புது புத்தகம்ங்க. பிசிராந்தையர் நாடக நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யாருன்னா பாரதிதாசன். ஓகேங்களா, உணவு, உடை, அடிப்படை தேவை, அந்த தேவையை பூர்த்தி செய்தானதும் முதலிடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும். அதாவது வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு பிறகு எதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா நூலகத்துக்கு. அது யார் சொன்னது, அந்த கூற்று யாருக்கு சொந்தமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா. ஓகேங்களா, எந்த புத்தகத்தில் இருக்கு, 9ஆம் வகுப்பு புது புத்தகம், பேஜ் நம்பர் 136. ஓகேங்களா, ஹைலைட் பண்ணி அவங்களே கொடுத்துருக்காங்க, உணவு, உடை, அடிப்படை தேவை, அந்த தேவையை பூர்த்தி செய்தானதும் முதலிடம் புத்தக சாலைக்கு தர வேண்டும் அப்படின்னு சொன்னது யாருன்னா அண்ணா. அடுத்து, யாழின் வகைகள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க, பேஜ் நம்பர் 140. அதாவது 12வது புது புத்தகம், பேஜ் நம்பர் 140 யாழின் வகைகள் கொடுத்துருக்காங்க பாருங்க, பேரியாழ், மகரையாழ், சகோடையாழ், செங்கோட்டியாழ். ஓகேங்களா, யாழின் வகைகள் வந்து 4. இதில் பேரியாழ் வந்து எத்தனை நிரம்புகளை கொண்டது அப்படின்னா 21, மகரையாழ்னா 17, சகோடையாழ்னா 16 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா, குடிமக்கள் காப்பியம் எனப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எந்த புத்தகத்தில் இருக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு புது புத்தகம், பேஜ் நம்பர் 140. ஓகேங்களா, இது வந்து 10ஆம் வகுப்பு புத்தகத்திலே இருக்கு. குடிமக்கள் காப்பியம், மூவேந்தர் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், பொதுமை காப்பியம், வரலாற்று காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து சிறப்பதிகாரத்தோட பேர் வந்து அழைக்கப்படுது. ஓகேங்களா, அப்போ இதுக்கு என்ன ஆப்ஷன், குடிமக்கள் காப்பியம் என்னப்படுவது சிலப்பதிகாரம், ஆப்ஷன் ஏ. அடுத்து, பாடல் கொடுத்துட்டு இது என்ன அணின்னு கேட்டிருக்கான், பொழுந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட இப்பாடலில் பயின்று வரும் அணி என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். இது அப்படியே இந்த பாடலோட எக்ஸாம்பிளோட புக்கில் இருக்குங்க. 10ஆம் வகுப்பு புது புத்தகம், தற்குறிப்பேற்ற அணி அப்படில
இங்க இருக்கு பாருங்க, அந்த பாடல் வரிகளோட அப்படியே இருக்கு. புறவந்து எடுத்து ஆரையில் நெடுங்குடி வாரல் என்பன போல மதித்து கை காட்ட. இது என்னன்னா தற்குறி பெற்ற அணி. எப்படி தற்குறி பெற்ற அணி அப்படின்னா, இது வந்து சிலப்பதிகாரத்துல வந்த ஒரு கதை. அதாவது கோவலனும் கண்ணகியும் மதுரை நோக்கி புறப்படும் போது அங்க இருக்கிற வந்து கொடி, அதாவது அந்த கொடி வந்து இங்க வராத, உனக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடிகள் வந்து காத்துல இயற்கையா ஆடுறத நீ வராத அப்படின்னு சொல்ற மாதிரி கவிஞர் வந்து தன்னுடைய குறிப்பை அந்த கொடி மேல ஏற்றி கூறியிருக்காரு. ஓகேங்களா, அது சும்மா காத்துல தான் ஆடுது, அந்த குறிப்பை வந்து கவிஞர் வந்து அது மேல ஏற்றி கூறுறதுனால இது தற்குறி பெற்ற அணி. ஓகேங்களா, அப்ப இதுக்கு என்ன ஆப்ஷன்? ஆப்ஷன் சி, தற்குறி பெற்ற அணி. ஓகேங்களா, உமர் புலவர் எழுதிய வேறு நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து 11ஆம் வகுப்பு புது புத்தகம், பேஜ் நம்பர் 125. வேறு நூல்கள் என்னன்னா, நபிகள் நாயகத்தின் மீது முதுமொழி மாலை நூலையும் இயற்றியுள்ளார். அப்ப இதுக்கு வந்து முதுமொழி மாலை ஆப்ஷன். ஆப்ஷன் பி, முதுமொழி மாலை. ஓகேங்களா, அடுத்து பெருமாள் திருமொழியை பாடியவர் யார்? 10ஆம் வகுப்பு புது புத்தகம், பேஜ் நம்பர் 82. பெருமாள் திருமொழியை பாடியவர் யார்? குலசேகர ஆழ்வார். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து புது புக் டேட்டா தான். அடுத்து, மாணக்கார்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ என்ன வகை வினா என்பதை கண்டறிய. இது வந்து பார்த்தீங்கன்னா புது புத்தகம் 9th 10thலையுமே இருக்கு. ஆனால் இந்த எக்ஸாம்பிள் வந்து எங்க இருக்கு அப்படி பார்த்தா எக்ஸாக்டாக எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இருக்கு. புது புத்தகத்திலையும் குழல் வினா, கொடை வினா எல்லாமே இருக்கு. ஆனால் இவங்க எடுத்திருக்கிற எக்ஸாம்பிள் வந்து பழைய புத்தகம் 10ஆம் வகுப்பு அது இருக்கு, கொடை வினா. மாணவர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ அப்படின்னா, உங்களுக்கு சீருடை இல்லையா, கொடுக்கவா அப்படின்னு கேட்கறது வந்து கொடை வினா. ஓகேங்களா, ஆப்ஷன் டி, 10ஆம் வகுப்பு பழைய புத்தகம். அடுத்து, பின்வரும் சொல்லின் இலக்கண குறிப்பு உணர்த்தினேன். ஓகேங்களா, இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு பழைய புத்தகம். 12ஆம் வகுப்பு பழைய புத்தகம், பேஜ் நம்பர் 63. இங்க இருக்கு பாருங்க. உணர்த்தினேன் அப்படின்னா தன்மை ஒருமை வினைமுற்று. தன்மை ஒருமை வினைமுற்று. இதுல 2ஆம் வேற்றுமை உருவு கண்டிப்பா வராது. ஓகேங்களா, தன்மை பன்மை. தன்மை பன்மைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா உணர்த்தினேன்னா பன்மை வராது, ஒருமை தான் வரணும். ஓகேங்களா, அப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 12ஆம் வகுப்பு பழைய புத்தகத்திலிருந்து கேட்டிருக்காங்க இலக்கண குறிப்பு. அடுத்து பொறுத்துக. தமிழ் தூதர் பாலராவயன் பன்மொழி புலவர் சொல்லின் செல்வர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல ஒரு டேட்டா வந்து நம்மள்ட்ட இருக்கு. பன்மொழி புலவர் யாருன்னா கா அப்பாதுரையார். ஓகேங்களா, இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு புது புத்தகம், பேஜ் நம்பர் 7. அதாவது தமிழ் சொல் வளம் அப்படின்னு சொல்லிட்டு தேவநேய பாவனர் அந்த புத்தகத்துல இந்த பாக்ஸ்ல ஒரு கொஸ்டின் இருக்கும். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. அம்மாநாட்டுக்குரிய முதல் மொழியும் தமிழே அப்படின்னு இருக்கு. இதை சொன்னது யாருன்னா பன்மொழி புலவர் கா அப்பாதுரையார். அப்ப பன்மொழி புலவர் யார் இதுல? கா அப்பாதுரையார். ஓகேங்களா, 2 மார்க் பண்ணுங்க. அடுத்து, சொல்லின் செல்வ யாருன்னு நமக்கு தெரியும். யாரு? ராபி சேது பிள்ளை. ஓகேங்களா, சொல்லின் செல்வர் வந்து ராபி சேது. சொல்லின் செல்வன் யாருன்னா அனுமன். சொல்லின் செல்வர் வந்து ராபி சேது, சொல்லின் செல்வன் வந்து அனுமன். ஓகேங்களா, இப்போ இது ரெண்டுமே இது ரெண்டும் போட்டிங்கன்னா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பன்மொழி புலவர் வந்து கா அப்பாதுரையார் 2, சொல்லின் செல்வர் ராபி சேது பிள்ளை 3. அப்போ 2, 3 வரது எதுன்னு பாருங்க, இதுதான். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அப்போ தமிழ் தூதர் யாரு? தனிநாயகமடிகள். பாலராவாயன் அப்படின்னு யார் பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர். அடுத்து, ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எங்க இருக்குன்னா 12ஆம் வகுப்பு புது புத்தகம், பேஜ் நம்பர் 149. இங்க இருக்கு பாருங்க. நன்னூலுக்கு உரை எழுதிய மயிலைநாதர் தம் உரையில் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொற்றொடரையும் தமிழ் விடுத்துவது பாடிய புலவர் அந்நூலில் பஞ்சகாப்பியம் என்னும் சொற்றொடரையும் குறிப்பிடுகின்றார். அப்ப அவர் வந்து ஏதோ ஒரு நூலுக்கு உரை எழுதியிருக்காரு. அந்த உரையில ஐம்பெரும் காப்பியம் அப்படின்ற சொற்றொடரை குறிப்பிடுறாரு. அது யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா மயிலைநாதர். ஓகேங்களா, ஆப்ஷன் பி தான் கரெக்ட்.
தமிழ்த்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்களை தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன அப்படின்னு குறித்து யார் கூறுகின்றார் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு புது புத்தகம் பேஜ் நம்பர் 120. அதாவது ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும். அந்த லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆனந்தரங்கர் நாட்குறிப்பை பற்றி ஊஎஸ்ஆ சொல்லியிருக்கிற ஒரு உங்களுக்கு தெரியுமா ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் இருக்கும். அடுத்து ஜெயகாந்தன் ஏற்றாத சிறுகதை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு புது புத்தகம் பேஜ் நம்பர் 206. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயகாந்தன் எழுதிய சிறுகதை தொகுப்பு ஒரு பக்கமும், குறும்புதினங்கள் ஒரு பக்கமும், புதினங்கள் ஒரு பக்கமும் அப்படியே வரிசையாக கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், குருபீடம் இருக்கா, இருக்கு. யுகசந்தி இருக்கா, இருக்கு. புதிய வார்ப்புகள் இருக்கா, இருக்கு. அப்போ எது இல்லை? அறம். இதுதான் இல்லை. அப்போ ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை எதுன்னு தான் கேட்டிருக்கான். அப்போ அறம் தான் சரியான விடை. ஓகேங்களா? இது எந்த புக்கில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு புது புத்தகம் பேஜ் நம்பர் 206. ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் எதனை கூறுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எந்த புத்தகத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு புது புத்தகம், அதாவது திருக்குறளில் இருக்கு. பேராண்மை என்பது தருகொன்று உற்றக்கால் ஊராண்மை மற்றதன் எஃகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீரத்தின் ஆண்மை என்று எதை கூறுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகைவருக்கு துன்பம் வரும்போது உதவி செய்தலே அதன் ஆண்மையின் கூர்மை என்று கூறுகிறார் திருவள்ளுவர். அப்போ அதாவது பகைவருக்கு உதவுதல் தான் ஆண்மையின் கூர்மை என்று யார் சொல்கிறார்? திருவள்ளுவர் கூறுகிறார். அப்போ பகைவருக்கு உதவுதல் தான் ஆண்மையின் கூர்மை. ஓகேங்களா? அடுத்து ஒழுகல் இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. தல் அல் அதெல்லாம் அதாவது பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர். இது 10ஆம் வகுப்பு பழைய புத்தகம் தம்மீர் பெரியா தமரா ஒழுகுதல் வன்மையில் எல்லாம் தலை அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒழுகுதல் என்பது தொழிற்பெயர். 10ஆம் வகுப்பு பழைய புத்தகம் பேஜ் நம்பர் 149 இருக்கு. இது திருக்குறளின் சரியான வரியை கொண்டு நிறைவு செய்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, வெறும் திருக்குறள் மட்டும்தான். இந்த திருக்குறள் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு பழைய புத்தகம். ஓகேங்களா? தம்மீர் பெரியா தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, வன்மையுள் எல்லாம் தலை அப்படின்னு போட்டிங்கன்னா கரெக்ட். ஆப்ஷன் ஏ. அடுத்து சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரி ஆறு, அன்னதின் பெருமையாலேயே சோழவள நாடு சோறுடைத்து என்று கவிகள் புகழ்வாராயினர் என்று உரை நிகழ்த்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ராபி சேதுப்பிள்ளை. இது எந்த புக்கில் தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு பழைய புத்தகம் பேஜ் நம்பர் 199. 199 அதாவது கடைசியில் கொடுப்பாங்கல்ல, ராபி சேதுப்பிள்ளையின் செந்தமிழ் நடையை படித்தறிக அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? இங்கே பாருங்க, சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரி ஆறு, அந்நதியின் பெருமையாலேயே சோழவள நாடு சோறுடைத்து என்று கவிகள் புகழ்வாராயினர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 லைன் எடுத்து கொடுத்துட்டு இது யார் எழுதுனாங்க அப்படின்னு யார் சொன்னா அப்படின்னு கேட்டான். ராபி சேதுப்பிள்ளை. ஓகேங்களா? ஆப்ஷன் டி, பழைய புத்தகம் பேஜ் நம்பர் 199 10ஆம் வகுப்பு பழைய புத்தகம். மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டமைவதாக கூறப்படுகின்றது அப்படின்னு கேட்டிருக்கான். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் 8th ஓல்டு புக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேடை பேச்சு எடுத்தல் தொடுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வகை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அது கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டமைவதாக கூறப்படுகின்றது அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்கான். இது வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் பேஜ் நம்பர் 122. அதாவது 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழில் இருக்குது. மேடை பேச்சு நடை அதாவது என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐவகை 5 தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா கடின நடை, எளிய நடை, இலக்கிய நடை, அடுக்குமொழி நடை, கொச்சை நடை. ஓகேங்களா? அப்படின்னு 5 வகை இருக்கு. 5 வகை நடை இருக்கு எதுலன்னா மேடை பேச்சில். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. 3 வகை தப்பு. தமிழ் சிறுகதையில் மணிக்கொடி காலம் எந்த தலைமுறையை சார்ந்தது அப்படின்னு கேட்டிருக்கான். இதுவும் எந்த புத்தகத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் பேஜ் நம்பர் 32 இருக்கு. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்தாளர்கள் நா. பிச்சமூர்த்தி, மௌனி, குப்ப ராஜகோபாலன், PS ராமையா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சிறுகதையின் முன்னோடிகளாக கொள்ளலாம்.
இவங்க தான் வந்து தமிழ் சிறுகதைகளுக்கு முக்கியம் கொடுத்து எந்த இதழில் எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிக்கொடி அப்படின்ற ஒரு இதழில் எழுதுனாங்க. ஓகேங்களா? அதனால இவங்க எழுதின காலம் வந்து என்ன காலம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா மணிக்கொடி காலம் என்ன அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இவங்கெல்லாம் வந்து சிறுகதைக்கு முன்னோடிகள். இவங்கெல்லாம் வந்து எந்த இதழில் எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிக்கொடி என்னும் இதழில் இவங்கெல்லாம் சிறுகதை எழுதுறாங்க. அதனால இவங்க காலம் என்ன காலகட்டம் அப்படின்னு சொல்றாங்கன்னா மணிக்கொடி காலம்னே வந்து அது பேசப்படுது. அதனால இப்போ இப்படி வர்றது வந்து எந்த தலைமுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டாபிக்லேயே இருக்கு இங்கே முதல் தலைமுறை. ஓகேங்களா? அப்போ தமிழ் சிறுகதையில் மணிக்கொடி காலம் அப்படிங்கிறதும் தமிழ் மணிக்கொடி காலத்தில் எழுதின நா. பிச்சமூர்த்தி, மௌனி, கூப்ப ராஜகோபாலன் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த தலைமுறை கவிஞர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் தலைமுறை. இரண்டாம் தலைமுறை இல்லைங்க, இது தப்பு. ஆப்ஷன் ஏ முதல் தலைமுறை. 16ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் பேஜ் நம்பர் 32 இருக்கு. வேணா போய் செக் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. இது நமக்கு தெரியும். கரகாட்டத்தின் துணையாட்டமாக ஆடப்படும் ஆட்டம் எது? மயிலாட்டம். இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு புது புத்தகம் பேஜ் நம்பர் 129. அதில் கரகாட்டத்தின் துணையாட்டமாகவும் மயிலாட்டம் ஆடப்படுகிறது. ஓகேங்களா? அப்போ கரகாட்ட துணையாட்டம் எது? மயிலாட்டம். ஆப்ஷன் ஏ. அடுத்து ஒளி வேறுபாடு அடைந்து சரியான விடையை தெரிவு செய்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஹோம்ஒர்க் மாதிரி 9ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? 9ஆம் வகுப்பு பழைய புத்தகம் பேஜ் நம்பர் 26. ஓகேங்களா? இப்போ நம்ம இப்படியே பார்த்துடலாம். இதில் வந்து நமக்கு தெரிஞ்சது வரைக்கும் ஃபஸ்ட்டு இது பண்ணுங்க. கலை அப்படின்னா நீக்குதல், கலை பறித்தல் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. வேர்க்கடலை வந்து களை பறிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இலைனா இலைத்தல். ஓகேங்களா? அப்போ பி வந்து 2, டி வந்து 1. ஓகேங்களா? 2ல் 1ல் வரணும். அப்போ வந்து ஆப்ஷன் சி தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஆக்சுவலாக மீனிங் என்னன்னு பார்த்துடலாம். அலைனா வந்து பார்த்தீங்கன்னா புற்று, அதாவது இப்படின்னு சொல்லலாம், புத்து இல்லைன்னா பொந்து அப்படின்னு சொல்லலாம். பாம்பு புத்து பொந்து அப்படின்னு சொல்றாங்களா. அப்போ அலைனா புத்து பொந்து அப்படின்னு சொல்லுவாங்க. கலைனா கலை பறித்தல். தலைனா ஆக்சுவலாக என்ன அப்படின்னா விலங்கு. தலைனா எதை குறிக்கும்? விலங்கு குறிக்கும். ஓகேங்களா? இதுக்கு வந்து ஒரு பழமொழி கூட இருக்குது, தலை தலை தழை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு என்னன்னு அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க பார்த்தீங்கன்னா தலைனா விலங்கு, இப்போ இலைனா இலைத்தல். ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் கரெக்டு. இரட்டர் மொழிதல் அணியின் வேறு பேர் என்ன? ஸ்லேடை அணி. இதெல்லாம் தெரியும். ஆனால் புக் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு புது புத்தகம் பேஜ் நம்பர் 10 அதில் இருக்குது. இரட்டர் மொழிதல் அணி வேறு பேர் என்னன்னா ஸ்லேடை அணி, ஸ்லேடை எனும் என்றும் அழைப்பர். ஓகேங்களா? 10ஆம் வகுப்பு புது புத்தகம். மனோன்மணியத்தில் வரும் கிளைக்கதை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு புது புத்தகம் பேஜ் நம்பர் 213 அதில் இருக்குது. ஓகேங்களா? மனோன்மணியத்தில் உள்ள கிளைக்கதை எதுன்னு பார்த்தீங்கன்னா சிவகாமியின் சரிதம். சபதம் இல்லைங்க, சரிதம். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சிவகாமியின் சரிதம் தான் ஞாபகம் வச்சுக்கணும். எப்படின்னா சரிதம் தான் சரி, மற்ற இது வந்தாலும் தப்பு. கிளைக்கதை வந்து சிவகாமியின் சரிதம், சரிதம் தான் சரி. ஓகேங்களா? ரகசிய வழி என்ற நூலை தழுவி மனோன்மணியம் சுந்தரனார் மனோன்மணியம் நாடகத்தை எழுதிய ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுலேயே வந்து இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா 1891 ரிட்டன் பிரபு எழுதி ரகசிய வழி என்ற நூலை தழுவி 1891 மனோன்மணியம் என்று முதல் பாவடிய நாடக நூலை எழுதியிருப்பார். யாருன்னா மனோன்மணியம் சுந்தரனார். ஓகேங்களா? அதே 17ஆம் வகுப்பு புது புத்தகம் 213 இருக்கு. அடுத்து உலகம் நிலையற்றது என பாடிய சித்தர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இது 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் பேஜ் நம்பர் 17 இருக்கு. உலகம் நிலையற்றது என்று பாடியவர் யாருன்னா குதம்பை சித்தர். குதம்பாய் உலகம் நிலையற்றது, வெட்ட வெளியாகிய உலக இயக்கமே நிலையானது என்ற கொள்கையுடைய சான்றாண்மை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. போன குரூப் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா இதே டாப்பிக்கில் சித்தர்கள் டாப்பிக்கில் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தான்னா வெட்ட வெளியையே கடவுளாக வழிபட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தான். ஓகேங்களா? குதம்பை சித்தர். இப்போ இதில் வந்து உலகம் நிலையற்றது என பாடி சித்தர் யார் அப்படின்னு கேட்டிருக்கா. அதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா குதம்பை சித்தர். ஓகேங்களா?
16ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் பேஜ் நம்பர் 17 இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அடுத்து முறையான தொடர் அமைப்பெண்ணை குறிப்பிடுக. இது வந்து அடிக்கடி நம்ம டிஎன்பிசியில் கேட்குற கொஷின்ஸ் தான். இது வந்து தப்பாக போடவே கூடாது, அடிக்கடி கேட்குற கொஷின்ஸ் இது. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு புது புத்தகம் பேஜ் நம்பர் 81 இருக்குது. அதாவது புக் பேக் கொஷின்ஸே இது. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான குரல் வடிவம் உள்ள தொடரை கண்டு எழுதுக. இது வந்து ஒன்றுமே இல்லை. 8ஆம் வகுப்பு புது புத்தகம் பேஜ் நம்பர் 43 இருக்கிற ஒரு திருக்குறள், கனைக்குடிது யாழ்கோடி செவ்விதாங்கண்ண வினைபடு பாலால் குழல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருக்குறள் தெரிஞ்சால் உங்களுக்கு கரெக்டாக போடலாம். ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான விடை. ஓகேங்களா. அடுத்து திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமரிலப்பட்டர் தான் ஆன்சரு. ஆப்ஷன் சி கரெக்ட். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு புது புத்தகம் பேஜ் நம்பர் 2. 9ஆம் வகுப்பு புது புத்தகம் பேஜ் நம்பர் 2. திராவிடம் எனும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். ஓகேங்களா. அடுத்து நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு புது புத்தகம் பேஜ் நம்பர் 155 நாயக்கர் கால சிற்பங்கள் இந்த டாபிக்ல நாயக்கர் கால சிற்பங்கள்ல இங்க பார்த்தீங்கன்னா இவங்க சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், ராமேஸ்வரம் பெருங்கோவில், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில், கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோவில், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாயக்கர் கால சிற்பங்களுக்கு எடுத்துக்காட்டு. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷனில் தஞ்சை பெரிய கோவில் கொடுத்துருக்கான் தப்பு, திருச்சி திருவங்கூர் கொடுத்துருக்கான் தப்பு, காஞ்சி பெரிய கோவில் கொடுத்துருக்கான் தப்பு. அப்போ இதுதான் சரி, ராமேஸ்வரம் பெருங்கோவில் தான் சரி. தேவதுந்தும்பி எந்த ஆட்டத்திற்கு உரிய இசைக்கருவி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து போன குரூப் 2 கொஸ்டின்ஸ் தான் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. 10ஆம் வகுப்பு புது புத்தகம் பேஜ் நம்பர் 129 இதற்கு பாருங்க. தேவதுந்தும்பினா தேவராட்டம். ஓகேங்களா. அடுத்து புனலிடை மூழ்கி பொழிலிடை உளவி பொன்னின் இழையும் துயிலும் பூண்டு கனிமொழி பேசி நீ கழித்திருக்கும் காட்சியினை கண்டு மகிழ்வு பெறும் நிலையிலே இருந்தேன் என்று தம்பிக்கு கடிதம் எழுதியவர். அப்பயே சொன்ன அண்ணா வந்து தம்பிக்கு ஒரு கடிதம் எழுதியிருப்பாரு. இது வந்து பழைய புத்தகத்தில் இருக்கு, புது புத்தகத்தில் எடுத்துட்டாங்க. அந்த பழைய புத்தகத்தில் உள்ள 2 கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அது 2த்துக்குமே அண்ணா தான் ஆன்சர். அப்போ இதுக்கு பேரறிஞர் அண்ணா தான் ஆன்சர். ஓகேங்களா. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு பழைய புத்தகம் பேஜ் நம்பர் 94 அண்ணாவின் கடிதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அடுத்து கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்தும் சந்தம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு புது புத்தகம் பேஜ் நம்பர் 138 யுத்த காண்டம் கும்பகர்ணன் வதைப்படலத்தில் இருக்கு. இங்கே பார்த்தீங்களா அந்த பாட்டை கொடுத்துட்டு அந்த பாட்டில் மேலே இது முதலே கொடுத்துருப்பாங்க. உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் மொத்த ஓசையில் அமைந்த சந்தம் கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்துகிறது. ஓகேங்களா. கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்துகிறதுனா உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசை. அப்ப ஆப்ஷன் சி 10ஆம் வகுப்பு புது புத்தகம். அடுத்து பின்வரும் பாடல் எந்த படிம வகையை சார்ந்தது என்பதை கண்டறிந்து சரியானவற்றை எடுத்து எழுதுக. யானை தன் வாய் நிறை கொண்ட வலிதேம்பு தடக்கை குன்றுபுகு பாம்பின் தோன்றும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு புது புத்தகம் பேஜ் நம்பர் 123 இருக்கு. இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெய்ப்படிமம். ஆப்ஷன் பி மெய்ப்படிமம். அதாவது இதை வந்து எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா யானை வந்து என்ன பண்ணும்னா அதோட வாய் வந்து திறக்கும் போது ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போது கவிஞர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதோட வாய் வந்து பெருசாக இருக்கிறது எப்படி இருக்குன்னா மலை குகை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட தும்பிக்கையை எடுத்து ஒரு உணவை எடுத்து அதை வாய்க்குள்ளே போடும்போது அந்த மலை குகைக்குள்ளே பாம்பு போகிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் ஆக்சுவலாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா வினைனா செயலை உணர்த்தும், மெய் என்றால் உடல் பாகங்களை குறிப்பிட்டு சொல்லும். இப்போ மெய் என்பது என்னன்னா மெய்னா என்ன? மெய்னா உடல். ஓகேங்களா. மெய் என்றால் உடல். அப்போ உடல் உறுப்பு தானே. அந்த தும்பிக்கையை பற்றி சொல்கிறாங்க, அதோட வாய் திறக்கிறத பற்றி சொல்கிறாங்க. அப்போ அதோட உடல் பாகத்தை பற்றி சொல்கிறது வந்து மெய். ஓகேங்களா. ஆப்ஷன் பி மெய்ப்படிமம்.
சிதவல் இச்சொல்லின் பொருள் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு புது புத்தகம் குறுந்தொகை. அது வந்து இதில் வந்து ஒரு செய்யுள் பாட்டு. இது தலைவன் வந்து தலைவியை வந்து அவங்க சுற்றுத்தாரோடு வந்து பொண்ணு பார்க்குற நிகழ்ச்சி வந்து அந்த பாட்டில் இருக்கும். அதில் வந்து பெரியவங்க வந்து தலைப்பாகை ஊன்றுகோல் இதெல்லாம் கொண்டு வந்து பொண்ணு பார்க்கறதுக்காக உட்காந்துருப்பாங்க. அந்த காட்சியை சொல்கிறது அது. இப்போ அதில் சிதவல் என்றால் என்ன அப்படின்னா, சிதவல்னா தலைப்பாகை. ஆப்ஷன் டி எங்கே இருக்குன்னா குறுந்தொகை பாடல் 11ஆம் வகுப்பு புது புத்தகம் பேஜ் நம்பர் 65 சொல்லும் பொருள் இருக்கு. சிதவல் என்றால் தலைப்பாகை, தண்டு என்றால் தான் ஊன்றுகோல். மேபி அடுத்த குரூப்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான் எவ்வகை வாக்கியம் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து எந்த புத்தகத்தில் இருக்கு? 10ஆம் வகுப்பு புது புத்தகம் பேஜ் நம்பர் 123. அப்படியே அந்த புக் பேக்ல இருக்குங்க. கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான், எடுத்துக்காட்டு அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான். இந்த எடுத்து கொடுத்துட்டு எவ்வகை வாக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்ட்ரவர்சியலாக தான் இருக்குது. ஒரு சிலர் பேர் வந்து தன்வினைன்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் வந்து செய்வினைன்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம அஃபிஷியல் ஆன்சருக்கு வந்ததுக்கப்புறம் தான் இதை நம்ம முடிவு பண்ண முடியும். இது வந்து நம்ம டவுட்லேயே வச்சுப்போம். ஓகேங்களா? ஆனால் புக்கில் இருக்குது, 10ஆம் வகுப்பு புது புத்தகத்தில் இருக்குது, பேஜ் நம்பர் 123 இருக்குது. அடுத்து உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம். ஓகேங்களா? இதை பார்த்தோன்னே நம்ம சொல்லிடணும். புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம். ஓகேங்களா? 10ஆம் வகுப்பு புது புத்தகம் பேஜ் நம்பர் 39. புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் யாருன்னா பா சிங்காரம். புயலிலே ஒரு தோணி. ஓகேங்களா? முதல் புதினம் எதுனா புயலிலே ஒரு தோணி, பா சிங்காரம். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அன்றைய சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் பஞ்சம் ஏற்பட்ட காலத்தில் வந்து அவர் வெளிநாட்டில் போய் சம்பாதிச்ச 7.5 லட்சம் ரூபாயை வந்து மாணவர்களையும் கல்வி வளர்ச்சிக்காக வழங்கியிருப்பார். ஓகேங்களா? இதை படித்தாலே வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் கண்டிப்பாக இது மறக்காது. அடுத்து சங்க இலக்கியத்தின் மொத்த அடிகள் கூற்று 1 26,350 உலக இலக்கியங்களில் முதன்மை பெற்றுள்ளவை சங்க இலக்கியங்கள். இந்த கொஸ்டின் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு பழைய புத்தகம் முயதனி செம்மொழி அப்படிங்கிற ஒரு உரைநடையில் இருக்கு. அப்படியே இருக்கு. இங்க பாருங்க, முதல் கூற்று சங்க இலக்கியத்தின் மொத்த அடிகள் எதுனா 26,350. ஓகேங்களா? அடுத்து உலக இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள் முதன்மை பெற்றுள்ளவை. கரெக்டு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் வேறு எம்மொழியிலும் இல்லைன்னு கொடுத்துருக்கான். ஆனால் நமக்கு கூற்று என்ன கொடுத்துருக்காங்க? வேறு மொழியிலும் உள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்ன? கூற்று 1 சரி, கூற்று 2 சரி, கூற்று 3 தவறு. 1 2 சரி, 3 தவறு. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ தான் சரி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் வீடியோ முடிஞ்சது. அவ்வளோதான். இப்போ வந்து இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து நீங்கள் என்ன அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம எந்தெந்த டாப்பிக்லாம் வீக்காக இருக்கும், எந்தெந்த இப்போ பழைய புத்தகத்துலேருந்து கேள்வி மிஸ் பண்ணோமா, இல்லை இப்போ சிறப்பு தமிழ்லேருந்து கேள்வி மிஸ் பண்ணோமா அப்படிங்கிறத அனலைசிஸ் பண்ணி அந்த எதெல்லாம் படிக்காமல் விட்டுருக்கீங்களோ அந்த டாப்பிக்கெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணுங்கள். முக்கியமாக நான் என்ன சொல்கிறேன்னா, புத்தகத்தை படிக்கிறத விட சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள். ஏன்னா அந்த சித்தர்கள் டாப்பிக்கு, இந்த நாடகக்கலை, தமிழர் பண்பாடு, இந்த டாப்பிக்லாம் வந்து சிலபஸாக கொடுத்துட்டு இருக்கான். அவனுக்கு டிஎன்பிசிக்கு வந்து புக்ஸ் வந்து கணக்கே கிடையாது, சிலபஸ் மட்டும்தான். அதனால் வந்து அந்த கொடுத்துருக்க சிலபஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் அவங்க எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க எந்த புக்கை வேணால் ப்ரிஃபர் பண்ணி எடுப்பாங்க. அதனால் நீங்கள் சிலபஸை முழுசாக கவர் பண்ணிங்கனாலே நீங்கள் கண்டிப்பாக மார்க் எடுத்துடலாம். அதாவது டிசைடிங் ஃபேக்டராக டிஎன்பிஎஸ்சியோட ப்ரிலிம்ஸு கிளியர் பண்ணுறதுக்கான டிசைடிங் ஃபேக்டராக எது இருக்கும்னா கண்டிப்பாக தமிழ் இருக்குங்கிறது எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்கள் தமிழில் கண்டிப்பாக 90 கிராஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணுறதுக்கான தகுதி உங்களுக்கு வரும். ஏன்னா ஜிகேவை கம்பேர் பண்ணவே கூடாது. ஏன்னா ஜிகே வந்து படித்தவங்களும் படிக்காதவங்களும் கிட்டத்தட்ட கொஞ்சம் தான் டிஃபர் ஆகுமே தவிர ஜிகே வந்து யாராலுமே வந்து சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துடவே முடியாது. ஆனால் எல்லாராலுமே தமிழ் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா இந்த டாபிக் வந்து அவ்வளோ ஈஸி தான். ஏன்னா எல்லாராலுமே தமிழ் வந்து படிச்சிட முடியும். புக்கில் இருந்து மட்டும்தான் டேட்டா கேட்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இலக்கணம், அகரவரிசை ஜென்ரலாக கேட்குறாங்க. அப்படிங்கும்போது நிறைய பேர் இதில் வந்து ஸ்கோர் பண்ணுற வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனால் அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, தமிழ் தான் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே கிடையாது. அதாவது தமிழும்
மேக்ஸிமம் இது ரெண்டுமே வந்து உங்கள் வேலையை தீர்மானிக்கிற ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும்போது அந்த சந்தேகமே கிடையாது. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.